பாக்கியலட்சுமி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து பாக்கியாட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா, என்னமோ மனசு மாறலையா? அப்போ என் பிள்ளைக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அமைதியா இருப்பியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் பிள்ளையே உடம்பு செய்யாம இருந்து இப்பதான் ஓரளவுக்கு குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி இருக்கிறவன் திருந்திட்டான், மன்னிப்பும் கேட்டுட்டான். ஆனா உனக்கு இன்னமும் மனசு இறங்கலையா? உன் மனசு என்ன கல்லா? சொல்லு பாக்கியா அப்படின்னு கேட்க, இங்க பாக்கியா, என்னத்த பேசுறீங்க? நான் என்னமோ உங்க புள்ள மேல பொய் வழக்கு கொடுத்துருக்க மாதிரியும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்க புள்ள மேல பொய் வழக்கு கொடுக்கல. உங்க புள்ள தப்பு பண்ணியிருக்காரு. அப்புறம் உங்க புள்ள பண்ண தப்புக்கு தண்டனை நான் கொடுக்க வேணாமா? இங்க பாரு பாக்கியா, அவன் திருந்திட்டான். அப்படி திருந்தவனுக்கு தண்டனை கொடுத்தே தீர்வன்னு நீ ஒரு முடிவோட இருக்க. இது ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது பாக்கியா. அப்படியாத்த? ஆண்டவனுக்கு பொறுக்காதுல்ல? அப்போ அந்த ஆண்டவனே பார்த்து உங்க பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவனே முடிவு பண்ணிட்டோம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கிளம்பி இங்கே கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, கோபி, நம்ம போக வேணாம்ப்பா, நீயாச்சும் பேசுப்பா பாக்கியாட்ட. இல்லைம்மா, அவள் சொல்றது கரெக்டு தானம்மா. நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல, நான் பண்ண தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தரமா ஆகணும். பரவாயில்லம்மா, வாங்க. என்ன கோபி நீ புரிஞ்சுக்காம பேசுற? நீ ஒன்றும் வேணும்னு பண்ணிடா, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனா அந்த பாக்கியா என்னமோ பெரிய உத்தமை மாதிரி நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும்னு சொல்றான். உனக்கே உடம்பு சரியில்லப்பா, நீயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கும்போது நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு என்னடா பண்ணுவ? அம்மா சொல்றத கேளுடா. அம்மா வாங்கம்மா போலாம் அப்படின்னு இங்க கோபி ஈஸ்வரிச்சுட்டு கோர்ட்டுக்கு பாரு. கோர்ட்டுக்கு போனதும் கோர்ட்டு வாசல்ல இங்க ராதிகா மயோட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல மயோ, நான் சொல்றது கேளு, அம்மா சொல்றது கேட்கணும், புரியுதா? டேடி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போறாரு. முடிஞ்ச வரைக்கும் டேடிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரமா, இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு டேடியை பிரிஞ்சுதாமா இருக்கணும். எப்போதுமே எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதுமா. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி பிரிவுங்கிறது வர்றது சகஜம்தான். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தாமா தங்க ஆகணும். மயோ இங்க பாரு, அம்மா சொல்றது கேட்கணும், அழக்கூடாதுமா, இங்க பாருமா அப்படின்னு இங்க ராதிகா மயோவுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கத பாக்கியா பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கோபிட்ட கெஞ்சி கெஞ்சி அழுகுறாங்க. கோபி இங்க பாருப்பா, நீ வந்து சொல்லாதப்பா கோர்ட்ல, நான் இருந்தாலும் அதுக்கு காரணம் சொல்ல வேணாப்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுடா, எனக்கு தெரியல அதெல்லாம் அப்படின்னு சொல்லுடா. நீ மட்டும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னா கண்டிப்பா உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கடா. உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியாதா கோபி? என்னுடைய கடைசி நேரத்துல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. உனக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில் போட்டாங்கன்னா அம்மா எப்பறம் கூட இருக்க முடியும்? ப்ளீஸ்ரா கோபி அப்படின்னு இங்க ஈஸ்வரி அழுகுறாங்க. எல்லாத்தையுமே பாக்கியா பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஓடி போய், பாக்கியா நான் வேணும் காலில் வேணும் விழுறேன், தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்க பாக்கியா, என் பிள்ளை ஜெயிலுக்கு போறதுனால ஏத்துக்க முடியாது பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி அழுகுறாங்க. பாக்கியா உடனே, அத்தை கோர்ட்டுக்கு வந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது அத்தை, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அவர் தப்பு பண்ணியிருக்காருல, அந்த கோர்ட்டா பார்த்து அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதை கொடுப்பாங்க, நீங்க அமைதியா வாங்க அப்படின்னு பாக்கியா முன்னாடி போயிடுறாங்க. இங்க ஜட்ஜு வராரு. வந்தோடனே கோபிநாத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவரும், ஆமா சார், இது மாதிரி நான் தான் அந்த ஹோட்டல்ல கெட்டு போன இறைச்சியை கலந்தேன். என்னாலதான் அந்த ஹோட்டல்ல அந்த சாப்பாடு சாப்பிட்ட நிறைய பேருக்கு பிரச்சனை. அதனால நான் அந்த பாக்கியலட்சுமிக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன். அவங்க என்னுடைய முதல் மனைவி தான். எனக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாட்டில் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் என்கிட்ட இருந்து பாக்கியலட்சுமி பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் தான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்பு தான், அதை நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு கோபிநாத் சொல்றாரு. உடனே இந்த பக்கம் பாக்கியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாக்கியாவும், ஆமா சார், அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். இது மாதிரி என் ஹோட்டல்ல கெட்டுப்போன இறைச்சியால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. அந்த டைம்ல என்னோட ரெஸ்டாரண்ட்டை மூட போனாங்க. அது மட்டும் இல்லாம இதனால எனக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேல லாஸ் ஆனிச்சு. ஆனா அந்த நேரத்துல தான் இவருடைய ஆள் ஒருத்தர் என்னுடைய ஹோட்டல்ல செஃப் வேலை பார்த்தாரு. அந்த செஃப்பை வச்சுதான் இவரு கெட்டுப்போன இறைச்சியை என் ஹோட்டல்ல சாப்பாட்டுல கலந்து இவ்வளவு பிரச்சனையும் பண்ணாங்க. அதை நான் கண்டுபிடிச்சுதான் இவர் மேல கேஸ் கொடுத்தேன். இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார் அப்படின்னு பாக்கியாவும் சொல்றாங்க. ஜட்ஜு ஒண்ணு, ஓகே, 2 பக்கம் விசாரிச்சு பார்த்ததுல கோபிநாத் அப்படிங்கிறவர் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி உடனே எழுந்துச்சு. சார் மன்னிக்கணும், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருமா, இந்த கேஸுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க ஈஸ்வரி உடனே, சார் என் பையன் பொய் சொல்றான், இந்த கேஸுக்கான உண்மையான காரணம் நான் தான் சார், இதை பிரச்சனைலாம் பண்ணது நான் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாருமே செம ஷாக்கா வராங்க. என்ன சொல்றீங்க? நீங்க எது சொல்றா இருந்தாலும்
கூண்டுக்குள்ள வந்து சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே உள்ள போறாங்க. கோபி உடனே அம்மா என்ன பண்றீங்கம்மா அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு கோபி, அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ள உட்காந்து சொல்றாங்க. இல்ல சார், என் பேர் ஈஸ்வரி, நான் தான் கோபியோட அம்மா. கோபியோட அப்பா வந்து ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. அந்த டைம்ல கோபியோட அப்பா இறக்கிறதுக்கு காரணம் பாக்கியா தான் நினைச்சு என் புள்ள பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைச்சான். நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் பாக்கியா தான் என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு நினைச்சு நானும் இந்த தப்புக்கு உடந்தையா இருந்தேன். சொல்லப்போனா இந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அதோட அந்த செஃப் கிட்ட நான் தான் அங்க இருந்து அந்த கெட்டுப்போன இறைச்செல்லாம் கொடுத்து கலக்க சொன்னேன். என் கோபிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார், என் பையனை விட்டுருங்க. இந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் என் பையன் போய் சொல்றான், அவன் பண்ணா சொல்றான் அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே பாக்கியா, அத்தை என்ன பேசுறீங்க சார், இவங்க சொல்றதெல்லாம் போய் சார், தப்பு பண்ணது கோபிநாத் தான் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சார், கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கருத்து வேறுபாடுன்னு சொன்னால அதனால பாக்கியா கோபியை பழி வாங்கணுங்கிறதுக்காக கோபி தான் குற்றவாளின்னு சொல்லி பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையான குற்றவாளி நான் தான் சார். என்னை காப்பாற்றணும் தான் என் பையன் இந்த குற்றத்தை ஒத்துக்கிறான். எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுங்க சார், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இங்க உடனே பாக்கியா, அத்தை என்னத்தான் பண்றீங்க, நீ வாய மூடு பாக்கியா. என் பையன் ராதிகா கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னால, இங்க பாரு ராதிகா எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல இனியா, செலியன், மயூனு எல்லாருமே டேடி வரமாட்டாங்களா, டேடி நம்ம கூட இருக்க மாட்டோமான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு என் புள்ள வேணும். என் பிள்ளைக்காக நான் எதை வாழும் பண்ண ரெடியா இருக்கேன். என் புள்ள சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் சார். நான் தான் குற்றவாளி, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் கேஸ் கொடுத்தது தப்பு தான். நான் வந்து உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படும் தான் கேஸ் கொடுத்தேன். ஆனா அப்போதைக்கு இந்த கோபி வேற, இப்ப இருக்க கோபி வேற. கோபிக்கு இப்போ ரீசெண்டா அட்டாக் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்க அத்தை போய் சொல்றாங்க. உண்மையாவே கோபி இப்போ திருந்திட்டாரு. அவர் பண்ண அந்த கெட்டுப்போன இறைச்சினால யாருக்கும் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் ஏற்படல. எல்லாருக்கும் லூஸ் மோஷன் ஆகி ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு நஷ்ட ஈடா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல நஷ்ட ஈடும் கொடுத்துட்டேன். அதனால கோபிநாத்தை மன்னிச்சு விட்டுருங்க சார். இதுக்காக தண்டனை கொடுக்க வேணாம். தண்டனை கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் செலவு பண்ண அந்த காசையும் நஷ்ட ஈடா ஒரு 15 லட்ச ரூபா பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் சார். மற்றபடி அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஏன்னா அவர் இப்போ திருந்திட்டாரு. அவர் நம்பி அவங்க அம்மா இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்க. அவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 4 குழந்தைங்களும் காத்துட்டு இருக்காங்க. அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். இந்த நேரத்துல அவர் ஜெயில போய் இருக்கிறது அவருடைய ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை சார். அவரு இப்போ அவங்க குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார் அப்படின்னு பாக்கியா கெஞ்சி கேட்குறாங்க. ஜட்ஜு ஒன்று, என்னம்மா இது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஆளுக்காக பெத்த அம்மா வந்து நான் தான் தப்புன்னு சொல்றாங்க. முதல் மனைவி அவர் பண்ண தப்பு தான், அவர் திருந்திட்டாரு, அவருக்கு எதுவும் தண்டனை தர வேணாம்னு நீங்க சொல்றீங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்தது இல்லைம்மா. இப்போ அவர் திருந்திட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா சார், அவர் மனப்பூர்வமா திருந்திட்டாரு. ப்ளீஸ் சார், அவருக்கு தண்டனை கொடுத்து மொத்த குடும்பத்தையும் இது பண்ணிடாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. தண்டனை கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்க தண்டனை இவருக்கா இருக்காது, அந்த மொத்த குடும்பத்துக்கும் தான். இவரை பிரிஞ்சு வாழ்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதை புரிஞ்சுட்டு ஜட்ஜும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிநாத்துக்கு 20 லட்ச ரூபா அபராதம் விதிக்கிறாங்க. அதாவது 2 வருடம் ஜெயில் தண்டனை. அது இல்லைன்னா 20 லட்சம் பணம் கட்டணும். பணம் கட்டணும்னா 2 ஆண்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்க, ராதிகாவுனே எழுந்திரிச்சு அபராதம் கட்டிட சொன்னாங்க. எங்களுக்கு 1 மாசமும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இங்க கோர்ட்லயும் ஜட்ஜு சொல்லிடுறாரு. உடனே ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கையெடுத்து கும்புறாங்க. ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு சொல்லவும் இங்க கோபியும் பாக்கியாவை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். உண்மையாவே இனிமே என்னால உனக்கு எந்த காலத்துலயும் எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படின்னு இங்க ஈஸ்வரி, ராதிகா, பாக்கியா பார்த்து 3 பேரும் கையெடுத்து கும்புறாங்க கோர்ட்லயே.